துணையாக இருக்கிறேன். எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு பெண்ணை துணையாக கொடுங்க ஐயான்னு சென்னையில இருந்து ஒருத்தர் கேட்கிறார். நீங்கள பார்த்தீர்களா? கல்யாணம் கேட்கிறேன். நான் ஒரு பெண்ணை துணையாக வேண்டும் என்று கேட்கிறார் சென்னையிலிருந்து ஒருவர். யாருப்பா? நான் பேசுனது நீ முதல்ல சிந்திச்சு பார்த்தியா? கால் ஒன்றுவானி நெஞ்சமே உனக்கு இன்னொருத்தனை கால் விடல. அறவரை கேஸ்பா, அறவரை கேஸ். மனைவி என்னாச்சு? இறந்து போயிட்டாங்க. உன்னை காக்கிறதுக்கு ஒரு பெண்மணி துணையாக வேண்டும், அதானே உண்மை. கால் வந்துட்டு வந்துட்டு கண்ண முடி உட்காரு என்னால. இந்தாப்பா, 6 மாதங்களுக்குள் தக்க துணையாக ஒழுக்கம் உடையவளாக ஒரு துணையை தாரேன். வெற்றி உண்டு மகனே, அனாதை அல்ல, அன்புடன் இருப்பாய். சென்று வருக. கர்மதாமிக்கு நான் நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு ஒரு மகன் கேட்கலாம். யாருப்பா அது? யாரு? நீ அப்பா கேட்கிற? அப்படியா? கல்யாணம் முடிக்கலையே இதுவரை? என்ன நான் பேசுறத கவனிச்சு பாயா. முதல்ல வாழ்க்கை நான் நினைத்ததுபடி எனக்கு திருமணம் நடக்கணும், நான் நினைச்சது மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஒருவர் இருக்காங்க. பாப்பா யாருக்கு? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு. கல்யாணம் முடிக்கலையே இதுவரை? அடுத்து கால் ஒன்று. மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரிய உயிரே. என்ன கடற்கரைகளா தெரியுது? எந்த ஊர் உனக்கு? சரி, கண்ண முடி உட்கார், கண்களை மூடிக்கொள். இப்போதைக்கு எலும்பு, நரம்பு, சவ்வு போன்ற இடங்கள் உன்னுடைய உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஆரோக்கியமில்லாத நேரத்தில் நம்ம அனாதையாக இருக்கிறோமே, ஒரு துணை வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி. நீ இருந்த நாட்டில் ஒருவர் துணையாக வருவேன் என்று சொல்லி உனக்கு இடம் கொடுத்தார்கள். ஆனா அவர்கள்ட்ட பொய் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தால் அவர்களை நீ புறக்கணித்து விட்டாய். உண்மையா? கால் ஒன்றுப்பா. சிங்கப்பூர்ல நடந்திருக்கு. என்ன செய்ய முடியும்? அப்படியா? வா. இதே தமிழ்நாட்டில் வாழ்வை இழந்து அனாதையாக இருக்க ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாவாள். 7 மாத கால அவகாசத்தில் நடக்கும். உன் உறவினர்கள் மூலமாகவே நடக்கும். உறவினர்கள் மூலமாகவே நடக்கும். அப்படி நடப்பதற்கு முன்னால் அவளுக்கு கேரண்டியாக நீ என்ன செய்வாய், என்ன எழுதி கொடுப்பாய் அப்படி என்று ஒரு உத்தரவாதம் கேட்பார்கள். அப்பொழுது என்ன கன்சல்டிங் பண்ணாம நீ உத்தரவாதம் கொடுத்துடக்கூடாது. கால் வந்துட்டு சொல்லணும்ல பிள்ளைக்கு. நம்ம கற்பம் இல்லையா? எல்லாம் எழுதி கொடுத்து அத்தான் நீங்க இருங்க, எங்க வீட்டுல இடம் இருக்கு, நான் போறேன்ட்டு எழுதிவிய. என்ன உண்மையா இல்லையா? அப்படி ஏற்கனவே நிறைய பணத்தையும் தங்கத்தையும் இழந்துட்டுல்ல, இனிமே இழக்கலாமா? கூடாது. இந்த காலையில என்னைய பார்த்துட்டு போ, ஜெயிப்போம். இந்தாப்பா வெள்ள. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு.
அப்படியா? 2 3 கம்பெனிகளுக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ரெஸ்யூம்லாம் இருக்கு என் பிள்ளைகளுக்கு. அங்கிருந்து எனக்கு பதில் வரணும்னு கேட்டு வந்திருக்காங்களே. யார் இது? யாரோ வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்க ரெஸ்யூம் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு பதில் வரணும்னு சொல்லி கேட்குறாங்களாம். யாருப்பா? வந்துருச்சா? வந்துருச்சு. வேலைக்கு போயாச்சா? கால் வந்துட்டு வா. என் கண்ணுக்கு முன்னாலே நிக்கா, எனக்கே தெரியல, நான் என்னத்த சொல்ல. இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்போம். பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? அதான் எல்லாத்துக்கும் தெரியுமா. நீ இருக்கிற பகுதியில எங்க இருக்கு? ரோட்ல இருக்கா? உட்கார். சங்கு சக்கரம் தனிச்செல்லாம் வருது கேட்டேன், அதான் சொன்னேன். உன் பிள்ளைக்கு வேலைக்கு ஆர்டரை கொண்டு வரணும், வெற்றி ஆக்கிடுவோம். வேற என்ன வேணும் உனக்கு? சரி, வெற்றி ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? நீ உன்னுடைய நேர்மைக்கு அந்த பணி கிடைச்சாச்சு. புண்ணியமாக இருப்பாய். உன்னை வைத்து 7 குடும்பங்கள் வாழும். வெற்றி அடைவாய். இந்தா, செல்வத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வாய் மகனே. வாழ்க. மெட்ராஸ் உத்தரவு நாளைக்கு.